ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறோம். நாம எல்லாரும் கொரியன் கிளாஸ் ஸ்கின், ஜப்பானிய அழகுன்னு வெளிநாட்டு விஷயங்களையே தேடிட்டு இருக்கோம். ஆனா அடர்த்தியான கூந்தல், தங்கம் போல ஜொலிக்கும் சருமம்னு நம்ம ஊர் இந்திய பெண்களுக்கு இருக்கிற அந்த நேச்சுரல் க்ளோ உலகத்திலேயே வேற யாருக்கும் கிடையாது. இந்த அழகை பராமரிக்க அவங்க ₹1 கூட செலவில்லாம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ காலங்காலமா நம்ம பாட்டிங்க சொல்லி கொடுத்த 7 ரகசிய அழகு டிப்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் அந்த மேஜிக் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சருமத்தை மேலோட்டமா மட்டும் இல்லாம உள்ளிருந்து அழகாக்க ஒரு சூப்பர் டிப். நம்ம ஊர் பொண்ணுங்க நிறைய பேர் பண்ற ஒரு மேஜிக் விஷயம் என்ன தெரியுமா? காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல 1 ஸ்பூன் சுத்தமான பசு நெய் சாப்பிடுறது தான். நிறைய பேர் நெய் சாப்பிட்டா குண்டாயிடுவோம்னு பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நெய்ல இருக்கிறது எல்லாமே ஹெல்தி ஃபேட்ஸ். இதுல இருக்கிற விட்டமின் ஏ, டி, இ மற்றும் கே நம்ம சருமத்தை ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் மாதிரி உள்ளிருந்து ஹைட்ரேட் பண்ணும். இதனால உங்க ஸ்கின் வறண்டு போகாம எப்பவும் ஒரு டியூவி க்ளோ முகத்துல இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா முகத்துல வர்ற பருக்கள், கரும்புள்ளிகள் மற்றும் பிக்மெண்டேஷன் பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த காலத்துல நம்ம பாட்டிங்க சொன்ன அந்த தேஜஸ் வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இது ஸ்கின்னை மட்டும் இல்ல ஃபேமிலி, உங்க முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி உடைவதை தடுத்து நல்ல ஷைனிங்கையும் கொடுக்கும். வெறும் 1 ஸ்பூன் நெய் உங்க அழகையே மாற்றும்னா நம்ப முடியுதா? இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா, உலகமே வியந்து பார்க்கிற இந்திய பெண்களோட அடர்த்தியான மற்றும் நீளமான கூந்தலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். இது வெறும் மரபணு மட்டுமில்ல ஃபேமிலி, அவங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற அந்த முறையும் தான். நம்ம பாட்டிங்க சொல்லி கொடுத்த அந்த சம்பி அப்படிங்கிற ஹெட் மசாஜ் ஒரு மேஜிக்னே சொல்லலாம். வெறும் எண்ணெய தலையில ஊத்துறது வாக்கிங் போறது மாதிரி இல்ல, அது ஒரு ஆர்ட். சுத்தமான தேங்காய் எண்ணெய் அல்லது விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் எண்ணெய லேசா மிதமான சூட்டுல சூடு பண்ணிக்கணும். அப்புறம் உங்க நகங்களை பயன்படுத்தாம விரல் நுனிகளால தலையில மெதுவா வட்ட வடிவுல மசாஜ் செய்யணும். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. இப்படி மசாஜ் பண்ணும்போது உங்க மண்டை ஓட்டுல ரத்த ஓட்டம் சீராகி தூங்கிட்டு இருக்கிற முடி வேர்க்கால்களை தட்டி எழுப்பும். இதனால முடி வளர்ச்சி வேகமாயிருக்கும், பொடுகு வராது, இளநரையும் தள்ளி போகும். அது மட்டும் இல்ல ஃபேமிலி, இந்த மசாஜ் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். வாரத்துல 2 நாள் மட்டும் ஒரு 15 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி இப்படி சம்பி பண்ணி பாருங்க. உங்க முடி பார்லர் போன மாதிரி பளபளன்னு மாறும். மூணாவதா நாம பார்க்க போறது இந்திய பெண்களோட முகத்துக்கே ஒரு தனி கம்பீரத்தை தர்ற அந்த பெரிய வசீகர கண்கள் பத்தி தான். இந்திய பெண்களோட அழகுல 40% அவங்க பராமரிப்பு முறையில தான் இருக்கு. அதுல முக்கியமானது நம்ம ஊர் பாரம்பரிய மை, காஜல் அல்லது கோல். சின்ன வயசுல இருந்தே அம்மாக்கள் குழந்தைகளுக்கு இயற்கையான முறையில் தயார் செஞ்ச மைய கண்களுக்கு வைப்பாங்க. இது கண்களை பெருசா காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு விதமான குளிர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரும். அதே மாதிரி புருவங்கள் மற்றும் இமைகளை அடர்த்தியா வளர்க்குற ஒரு சிம்பிள் ரகசியம் இருக்கு. அதுதான் ஆலோவேரா ஜெல். தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி சுத்தமான ஆலோவேரா ஜெல்ல புருவங்கள்லையும் இமைகள்லையும் லேசா மசாஜ் பண்ணி பாருங்க. இது அந்த இடத்துல இருக்கிற முடியை நல்லா ஹைட்ரேட் பண்ணி இயற்கையாகவே அடர்த்தியாவும் கருப்பாவும் வளர வைக்கும். இதனால நீங்க செயற்கையான ஐப்ரோ பென்சில் தேடி போகவே தேவையில்லை. ஆலோவேராவை முகம் முழுக்க அப்ளை பண்றதுனால உங்க ஸ்கின் எப்பவும் சாஃப்டா மென்மையா இருக்கும். உங்க கண்கள் பேசணும்னா இந்த நேச்சுரல் டிப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஃபேமிலி. நாலாவதா நாம பார்க்க போறது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். இந்திய பெண்கள் அழகா இருக்கிறதுக்கு காஸ்ட்லியான கெமிக்கல் கிரீம்களை விட அவங்க வீட்டு சமையலறையில இருக்கிற பொருட்களையே 5 ஸ்டார் பியூட்டி இன்கிரீடியன்ஸா பயன்படுத்துறாங்க. இதுல முதலிடம் நம்ம பாரம்பரிய மஞ்சள். இது ஒரு கிருமி நாசினி மட்டுமல்ல ஃபேமிலி, பருக்கள் வராம தடுக்கிறதுல இதுக்கு நிகர் எதுவுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் குடிச்சா அது உங்க ஸ்கின்னுக்கு ஒரு தனி இன்னர் க்ளோ கொடுக்கும். அடுத்ததா சந்தனம், சாண்டல்வுட் பவுடர். வெயில்ல போயிட்டு வந்தா வர்ற அந்த சன் டான் பிரச்சனையை சரி பண்ணி முகத்துக்கு நல்ல குளிர்ச்சியையும் பொலிவையும் இது தரும். இது கூடவே நம்ம ஊர் ரோஸ் வாட்டரை சேர்த்து பயன்படுத்தும் போது ஸ்கின் அப்படியே ஹைட்ரேட்டடா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொரு முக்கியமான சீக்ரெட் என்ன தெரியுமா? கடலை மாவு மற்றும் தயிர் கலவை. இத கலந்த ஃபேஸ் பேக் போட்டா அது முகத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கி சருமத்தை அப்படியே பட்டு போல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா மாத்திடும். கெமிக்கல் கலந்த ஃபேஸ் வாஷை தேடி போகாம இந்த கிச்சன் மேஜிக் பொருட்களை பயன்படுத்தி பாருங்க.
இயற்கையான தங்கம் மாதிரி உங்க முகம் ஜொலிக்கும் ஃபேமிலி. ஐந்தாவதா நாம பார்க்க போறது இந்திய பெண்களோட கூந்தல் ஆரோக்கியத்துல மிக முக்கியமான ஒரு ரகசியம் மருதாணி. இன்னைக்கு நாம ஹேர் ஸ்பா அப்படின்னு பார்லருக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம். ஆனா உண்மையான நேச்சுரல் ஸ்பா தான் மருதாணி இலைகளை அரைச்சு தலைக்கு தேய்க்கிறது. கெமிக்கல் கலந்த ஹேர் டை பக்கமே போக தேவையில்லை ஃபேமிலி. மருதாணி ஒரு இயற்கையான கண்டிஷனரா செயல்பட்டு உங்க முடிய சில்கியா பளபளன்னு மாத்தும். இது முடிய மட்டும் இல்ல, உங்க தலையையும் ஜில்லுன்னு வச்சுக்கும். இதனால உடல் சூடு குறைந்து பொடுகு தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஒரு சின்ன சீக்ரெட் என்ன தெரியுமா? மருதாணி கூட கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் அல்லது தயிர் கலந்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்க முடி முன்ன பெண்ணவல்லாமல் அவ்வளவு மென்மையா மாறும். மாசத்துக்கு ஒரு முறை இந்த பச்சை மேஜிக்க தலைக்கு தேய்ச்சு 1 மணி நேரம் கழிச்சு குளிச்சிங்கன்னா உங்க முடி ஸ்ட்ராங்காவும் அடர்த்தியாவும் வளரும். இயற்கையான முறையில் உங்க முடிய பராமரிக்க இதைவிட சிறந்த வழி எதுவுமே இல்லை. ஆறாவதா நாம பார்க்க போறது ஒரு மிராக்கிள் பவுடர். அதுதான் உப்தன். அந்த காலத்துல இந்திய ராணிகளும் மணவடிகளும் அந்த கோல்டன் க்ளோ கிடைக்கணும்ன்றதுக்காக இதை தான் பயன்படுத்தினாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஊரு பொண்ணுங்க கெமிக்கல் சோப்புகளை விட்டுட்டு இந்த பாரம்பரிய முறைக்கு மாறிட்டு வராங்க. ஏன் இந்த உப்தன் அவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா ஃபேமிலி? இது சருமத்தில் இருக்கிற இயற்கை எண்ணெய் பசைய உறிஞ்சாம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டா கிளீன் பண்ணும். இதை தயார் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கடலை மாவு, ஒரு சிட்டிகை மஞ்சள், சந்தன பொடி, காய்ச்சாத பசும்பால் மற்றும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இந்த 4ஐயும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. குளிக்க போறதுக்கு முன்னாடி உடல் முழுக்க இதை தேய்ச்சு லேசா மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் நீங்கி முகம் அப்படியே தங்கம் போல பிரகாசிக்கும். வாரத்துல 2 நாள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா வெயில்ல கருத்து போன தழும்புகள் மறைந்து உங்க காம்ப்ளெக்ஷன் நேச்சுரலாவே பிரைட் ஆகும். இது வெறும் கிளென்சர் மட்டும் இல்ல ஃபேமிலி, இது ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் மற்றும் மாய்ஸ்சரைசர் என எல்லாமே கலந்த ஒரு ஆல் இன் ஒன் ராஜ வைத்தியம். கடைசியா நாம பார்க்க போறது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். அழகுங்கிறது வெறும் மேக்கப்லயோ இல்ல நாம மேலோட்டமா பூசிக்கிற கிரீம்லயோ மட்டும் இல்ல ஃபேமிலி, அது நம்ம மனசுலயும் உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இதுதான் நம்ம முன்னோர்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்க. அதாவது உள்ளுக்குள்ள நாம எவ்வளவு அமைதியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கோமோ அதுதான் நம்ம முகத்துல ஒரு தனி நேச்சுரல் க்ளோவை கொண்டு வரும். இதற்கு இந்திய பெண்கள் காலங்காலமா பயன்படுத்துற ஒரு ரகசிய ஆயுதம் யோகா. யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்க உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீராகி செல்கள் புத்துயிர் பெறும். பிராணாயாமம் பண்ணும்போது உங்க ஸ்ட்ரெஸ் குறைந்து முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ரிலாக்ஸாவும் மாறும். இன்னொரு ஸ்பெஷல் டிப் என்ன தெரியுமா? சர்வாங்காசனம் போன்ற ஆசனங்களை அழகின் ராணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது முகத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சருமத்தை எப்பவும் இளமையா வச்சுக்க உதவும். இதோட சேர்த்து நாம சாப்பிடுற சத்தான உணவுகளும் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு, அமைதியான மனசு, முறையான யோகா, இந்த 3ம் இருந்தா நீங்க எந்த மேக்கப்பும் இல்லாமலேயே தேவதை மாதிரி ஜொலிப்பீங்க ஃபேமிலி. ஏன்னா உண்மையான அழகு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்குது. என்ன ஃபேமிலி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 இந்திய அழகு குறிப்புகள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இதுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்றீங்களா? இல்ல உங்க பாட்டி சொல்லி கொடுத்த வேற ஏதாவது மேஜிக் சீக்ரெட் உங்ககிட்ட இருந்தா அதையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இப்ப சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடுறது கிடையாது. தொடர்ந்து 1 மாசம் முழு மனசோட கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நீங்களே வந்து கமெண்ட்ல தேங்க்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் இந்த இயற்கை ரகசியங்களை தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் நம்ம மில்க் பாக்கெட் குடும்பத்துல நீங்க மெம்பர் ஆகலன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மெம்பர் ஆகிடுங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.